ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் 100 வருஷத்தை கடந்து இன்னமும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பொதுவான மக்களுக்கு பொதுவான ஒரு அமைப்புன்னு சொன்னாக்கா அது ஆர்எஸ்எஸ்ன்னு நம்ம யாருமே வந்து அதை எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஓகே, ஸோ ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரியன்னும் போதே நேஷன் ஃபஸ்ட்டுன்றது அவங்களோட பேர்லேயே இருக்குது. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக், சுயமாக வந்து சேவை செய்யறதுக்கான ஒரு அமைப்புன்றது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக், ஆர்எஸ்எஸ்ன்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். ஸோ பேர்லேயே வந்து அவங்க நாங்கள் என்ன அவங்களோட கான்செப்ட் என்னன்றதை ஒரு கிளியராக விளக்கி இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆர்எஸ்எஸை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் அவங்களோட கொள்கைகள் பற்றி அவங்கள அதிகமாக வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள நேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுக்கான விளக்கங்கள் அவங்க தரப்புலேருந்து அவங்க சைடில் இருந்து கொடுக்குறாங்க. மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம இந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் நம்ம அதை கொஞ்சம் பேசிக்கலாக போய் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுடன் இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆர்எஸ்எஸ் 100 வருஷத்தை கடந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு வெற்றிகரமான அமைப்புக்காக இதை நான் உங்களுக்கு உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த ஆர்எஸ்எஸை பிடிக்காதவங்க கூட இருக்கலாம், அவங்களும் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை பார்க்கணுன்றது என்னோடது ஒரு வேண்டுதல். உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னாலும் ஒரு நியூட்ரலாக இருந்து ஒரு ஜென்ரலாக ஒரு சென்டர் பாயிண்டில் உட்காந்து நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் உங்களோட விருப்பம். நம்ம வந்து உங்களை இந்த சைடு எடுங்கன்னு சொல்லலை, பட் அவங்க சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து என்ன மாதிரியான விளக்கங்கள் நமக்கு எனக்கு தெரிஞ்சது. அதாவது நான் இது வந்து ஆர்எஸ்எஸ் சார்பாக நான் போடல, என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் செய்கிறேன். இது நிறைய படித்தேன், நிறைய அதில் இருக்கிற தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு என்னோடய கெஸ்ஸிங்கை பேசிஸ் பண்ணி இதில் பண்ணுறேன். இதில் ஆர்எஸ்எஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது பொலிட்டிக்கல் இல்லை, எந்த விஷயமும் நம்ம இன்வால்மெண்ட் இல்லை. ஸோ இதை ஒரு நியூட்ரலாக இருந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஓன் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எது சரி எது தப்புன்னு. ஓகே, நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு போயிடலாம். ஓகே, நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் ஆர்எஸ்எஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதோட ஹிஸ்ட்ரி, அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறதில்ல. இதெல்லாம் பொதுவெளியில் ஏற்கனவே இருக்கிறதுனால பெரும்பாலானோருக்கு இதெல்லாம் தெரியும், யார் ஆரம்பித்தாங்க, எப்படி இருந்தது. ஸோ அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கெல்லாம் நான் போகிறதில்ல. டைரெக்டாக நான் வந்துட்டு இந்த ஐ மீன் இது ஆர்எஸ்எஸ் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன, அதுக்கு ஆர்எஸ்எஸ் தரப்பில் என்ன, அவங்க தரப்பில் இருந்து என்ன பதில்கள், மேபி அவங்க இதெல்லாம் வந்து பொது வெளியில் கிடைக்கிறது, யாரும் பர்சனலாக பர்டிகுலராக நான் டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை இது பண்ணியோ எழுதலை. ஸோ இங்கே சொல்லலை. ஸோ பொதுவாக நான் அப்சர்வ் பண்ணதில் அவங்க சொல்கிறது என்ன, இவங்க சொல்கிறது என்ன, ரெண்டு சைட்லேயும் என்ன சொல்கிறாங்க, அதுபடி நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்றதை யோசிக்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ரெசன்டேஷனை கொண்டு வரேன். இதை நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ எந்த விதமான ஒரு உள்ளர்த்தத்தோடு நீங்கள் இதை பார்க்காதீங்க. ஓகே, ஸோ ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அதோட பேருன்னு நான் சொன்னேன். ராஷ்ட்ரியன்னும் போதே ஒரு நேஷன் ஸ்டேட் இல்லை ஒரு தேசம் அப்படின்றது வந்துடுது. ஸோ முதல் கம்ப்ளைண்ட்டே வந்து இந்தியா இஸ் நாட் ஏ நேஷன் ஸ்டேட். பாரதம் வந்து ஒரு நாடே அல்ல, இது ஒரு கூட்டமைப்பு, இது ஒரு ஐ மீன் அப்படி ஒரு கண்ட்ரியே இல்லை இதுக்கு முன்னாடி. 1947 அப்புறம் தான் வந்ததுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சொல்கிறது என்னென்னாக்கா பல ஆயிரம் ஆண்டுகளாக பாரதம்ன்றது ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த மாதிரி அவங்க சைடில் இருந்து. ஸோ ஒரு நாடுன்றதுக்கு இந்த குற்றச்சாட்டுகளை அதிகமாக சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டிஸ்ட். ஐ மீன் லெஃப்டிஸ்டில் இப்போ காங்கிரஸும் சேர்ந்துருச்சு. ஸோ லெஃப்டிஸ்ட்டுன்னு நான் பொதுவாக சொல்கிறேன் நான். ரெண்டாவது வந்து வெளிநாட்டில் இருக்கிற என்ஜிஓஸோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவை வந்து டிவைட் பண்ணோன்றதோ இல்லை இந்தியாவை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு லெஃப்டிஸ்ட் வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படி சொல்லலாம், அவங்க வைக்கிற ஒரு கருத்து தான் இது. அதாவது அவங்க கருத்துப்படி ஒரு நாடுன்றதுக்கு ஒரு சில அடிப்படைகள் வேண்டும். அதாவது ஒரு நாடு
1000 வருஷமாக 2000 வருஷமாக ஒரு சில அடிப்படைகளில் ஒன்றா இருந்தால் தான் அந்த நாடு வந்து அதை நாடாக கன்சிடர் பண்ண முடியும். இல்லைனா அது நாடாக கன்சிடர் பண்ண முடியாதுன்றது, ஒரு நேஷனாக கன்சிடர் பண்ண முடியாதுன்றது அவங்களோட வாதம். சரி, அதுக்கான அடிப்படைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறது என்னென்னா, மதம் ஒன்று, ரிலீஜியன், அடுத்தது மொழி, லாங்குவேஜ், அதுக்கப்புறமா இனம், கலாச்சாரம், நாகரிகம், இது போன்ற ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு பேசிக்கலாக ஒரு 1000 வருஷமாக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரே மாதிரி இருந்தால் தான் அதை நாடுன்னு ஒத்துக்க முடியும். ஆக இந்தியா ஒரு நேஷன் ஸ்டேட்டே இல்லை, அதாவது இந்தியா ஒரு பாரதம் ஒரு நாடே இல்லை அப்படின்றது அவங்களோட வாதம். சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா அந்த மாதிரி இல்லை, வேறு வேறு ராஜாங்கள்லாம் ஆண்டாங்க, வேறு வேறு தர்மம், அதாவது ரிலீஜியன் தர்மம்ன்றதுலேயே பெரிய குழப்பம் இருக்குது. அதை நாம் அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ வேறு அவங்கள பொறுத்தவரையிலும் ஹிந்துன்றது வேறு வேறு ரிலீஜியன், ஹிந்து வேறு ரிலீஜியன், புத்தம் வேறு, புத்திஸ்டம் அவங்க ஒரு ரிலீஜியன், சீக் அவங்க ஒரு ரிலீஜியன், ஜெயின்ஸ் அவங்க ஒரு ரிலீஜியன், அப்படி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த ரிலீஜியனுக்குள்ளே வேறு வேறு பிரிவுகள், அதை கேஸ்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்மளோடது வந்து வர்ணம் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்கள பிரித்து, இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்தது தான் ஒரு கண்ட்ரியே கிடையாது இதுன்றது அவங்களுடைய வாதம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி அவங்க சொல்கிற ஒரு விஷயத்துக்கும் ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை ஜென்ரலாக ஆர்எஸ்எஸ் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஒரு திங்கிங் இருக்குன்றது நம்ம இந்த வர்ற ப்ரெசன்டேஷன்ஸில் நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த முதல் குற்றச்சாட்டான அதாவது பல காலமாக நாடு வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியில் இல்லை, ஒரு குரூப்பாக இல்லை, அதாவது ஒரு சிங்கிள் ஹேண்டலை கண்ட்ரோல் பண்ணது இல்லை அப்படின்றது இவங்களோட வாதம். பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ராஜாங்கள்லாம் இங்கே ஆண்டிருக்கிறாங்க. பிரிட்டிஷர் வந்து தான் இதெல்லாம் ஒன்றா சேர்த்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தா 1947க்கு அப்புறமா தான் எக்ஸாக்ட்லி இந்தியான்றது ஒரு நேஷன் ஆச்சு, ஒரு தேசமாச்சுன்றது இவங்களோட மிக முக்கியமான வாதம். இதில் லெஃப்டிஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ், திங்க் டேங்க்ஸை இவங்கெல்லாம் சொல்கிறது, இதை திருப்பி சொல்கிறது இதுதான். ஸோ இதன்படி பார்த்தாக்கா இப்போ ஐரோப்பாவில் எடுத்துங்க, பல நாடுகள் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளாக இங்கிலாந்து எடுத்துக்கலாம். இங்கிலாண்டுன்றது மிடிவியல் பீரியட்ஸ், அதாவது 8லேருந்து 10வது நூற்றாண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7 ராஜ்யமாக இருந்தது. ஈஸ்ட் ஆங்கிலியா, எஸ்எக்ஸ், கென்ட், மெர்சியா, நார்த்தம்பிரியா, சுசெக்ஸ் அண்ட் வெசெக்ஸ் அப்படின்னு நிறைய ராஜாங்க அதை துண்டாக ஆண்டுட்டு இருந்தாங்க. 8லேருந்து 10வது நூற்றாண்டுக்கு நடுவில் வந்து இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்றதுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சு ஒரு கண்ட்ரியாக அவங்க பிளான் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வரலும் ஸ்காட்லாந்து, வெல்ஷ் வந்து தனி நாடுன்ற கோரிக்கை எழுந்துன்னே இருக்குது. அவங்க வந்து ஸ்காட்லாந்து வந்து இங்கிலாண்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, வெல்ஷும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஜெர்மன் எடுத்துங்க, ஜெர்மன் வந்து ஒரு 4 கிங்டமாக இருந்தது. ப்ரொனவுன்சேஷன் தப்பாக இருந்தால் நீங்கள் பார்த்துங்க, இதெல்லாம் நீங்கள் கூகுளில் வெரிஃபை பண்ணிங்கனாலும் தெரிஞ்சிடும். ஹோனிஸ்டெஃபன் டைனஸ்டி, ஒட்டானியன்ஸ், சலையன்ஸ் அண்ட் தென் வெல்ஸ் அப்படின்னு ஒரு 4 கிங்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்தது. அதே அந்த 8லேருந்து 12வது நூற்றாண்டில் இவையெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜெர்மன் ஆச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் கிழக்கு மேற்குன்னு மறுபடியும் பிரிஞ்சிருச்சு. கிழக்கு ஜெர்மனின்றது வந்து, அதாவது அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா, ஒரு நாடாக ஆனதுக்கப்புறமா கிழக்கு மேற்குன்னு தனியாக பிரிஞ்சாங்க. அதுக்கு ரீசன் சொன்னாங்க, கிழக்கு மேற்குன்றது வந்து அதாவது கம்யூனிஸ்ட் பேஸ்டு, டெமோக்ரஸி பேஸ்டு, அந்த மாதிரி ரெண்டு நாடாக பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்தாங்க. ஸோ அப்போ ஜெர்மன், இங்கிலாந்து, இன்னொரு கண்ட்ரி ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திங்கன்னா இத்தாலியும் வந்து ஒரு 4 கிங்டமாக இருந்தது. கொர்லிங்டன் டைனஸ்டி, அண்ட்ரோச்சிங்ஸ் அண்ட் தென் வில்டியானட்ஸ், பிவின்ஸ் அப்படின்னு ஒரு 4 கிங்டமாக இருந்து ரூல் பண்ணது. அதுவும் 10 to 12 செஞ்சுரியில் தான் வந்து ஒரு கண்ட்ரியாக யுனைட் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் கூட நம்ம கண்ட்ரின்னு சொல்ல முடியாதா? நியாயமாக பார்த்தா அப்படி தானே கொஸ்டின் பண்ணோம். இதே யூரோப்பிய பீப்புள்ஸ் வந்து இந்தியாவை சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிஸெல்லாம் ஒரு நாடே கிடையாது இல்லை.
1000 வருஷமாக ஒன்றா இருந்தது இல்லைல்ல. அப்படி அந்த கொஷின் நமக்கும் வருது. ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ் ஆர்எஸ்எஸ் சைட்லேருந்து இதுக்கு கொஷின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரின்றதை வந்து ஒரு 1000 வருஷமோ 2000 வருஷமோ 500 வருஷமோ ஒன்றா இருந்தால் தான் கண்ட்ரின்ற ஒரு கான்செப்ட். அது தப்பு. உங்களோட கான்செப்ட் தப்புன்றது இங்கே இந்தியாவில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்களோட அபிப்பிராயம். அடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இது ஒரு இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் மதம் கிடையாது, வேறு மிக்ஸ்அப் இருக்குது. அதனால் இந்தியா ஒரு நேஷன் ஸ்டேட், ஒரு தேசமாக நம்ம அங்கீகரிக்க முடியாது அப்படின்றது இவங்களோட குற்றச்சாட்டு. அதாவது ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன். முதலாவது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரிலீஜியன்ற கான்செப்ட் வேறு, தர்மம். பாரதத்தை இந்தியாவை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து தர்மா அப்படி சொல்கிறோம். சனாதன தர்மம், ஹிந்து தர்மம், ஜெயின் தர்மம், புத்த தர்மம், சீக்கிய தர்மம் அப்படி தான் சொல்கிறோம் நம்ம. அதாவது தர்மம்ன்றது என்னன்னாக்கா மதம்ன்ற கோட்பாடே கிடையாது இங்கே. அது ஒரு தர்மம்ன்றது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி வாழணும், ஒரு குடும்பத்தோடு எப்படி வாழணும், சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும், தாய் தந்தைக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்களுக்கான தர்மம் என்ன, அரசனோட தர்மம் என்ன, குடிமக்களோட தர்மம் என்னென்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில் கடமைகளை வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த ஒரு விஷயந்தான் நம்ம தர்மம் சொல்கிறோம். இதில் வேறு திங்கிங். இப்போ ஜெயின தர்மம்ன்றது அவங்க வந்து அந்த ஒரு சில டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும்போது அவங்க அது தனியாக ஜெயின் தர்மம்னு பண்ணாங்க, சீக் தர்மம்னு போது அவங்க தனியாக பண்ணாங்க, புத்திஸ்ட் அவங்க தனியாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிஞ்சதை தவிர இது ஒரு ரிலிஜியன் கிடையாது. முதலாவதாக பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு காமன் காட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும். அந்த மாதிரிலாம் இருந்தது. இதே இப்படி சப்போஸ் இது நம்ம ஒரு ஸ்டேட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இப்போ கிறிஸ்டியன் இருக்கிற கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரிஸ் வேணாலும் எடுத்துங்க. அந்த கண்ட்ரீஸில் கேத்தாலிக்ஸம் இருக்குது, ப்ரொட்டஸ்டனிசம் இருக்குது, ஆர்த்தோடாக்ஸ் இருக்குது, ஆஞ்சலினிசம் இருக்குது, லுத்தரனிசம் இருக்குது, மெத்தோடிசம் இருக்குது, பேப்டிஸ்ட் இருக்குது, பென்டகோஸ்டா அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. இப்படி நிறைய பிரிவு எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஒரு சில இது மேஜராக இருக்கலாம். இப்போ இந்தியாவில் எப்படி ஹிந்து மேஜராக இருக்கோ அது மாதிரி ஜைனம், புத்தம் வந்து சீக்கியம் வந்து ஒரு மைனாரிட்டியாக இருக்கிற மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரி கேத்தாலிக் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. பட் மற்ற பிரிவுகளும் இருக்கும். அப்போது அது கிறிஸ்துவன்னு சொன்னாலும் அதுலேயும் பிரிவுகள் இருக்குது இல்லைங்களா. ஒரு சில டிஃப்ரென்சஸ் தான். அந்த டிஃப்ரென்சஸ் பேசிஸில் அவங்க அந்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்மளை பொறுத்தவரையிலும் அது அவங்களோட தர்மம் நம்ம சொல்கிறோம், அவங்க அதை ரிலீஜியன் சொல்கிறாங்க. இதே மாதிரி முஸ்லீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுன்னி, ஷியா, அகமதி, ஹனாபி, சுஃபி, ஜமையான்னு கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது. ஈவன் இந்தியாவில் இருக்கிற ஒரு சுன்னி முஸ்லீமுக்கும், பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சுன்னி முஸ்லீமுக்கும், அரேபியாவில் இருக்கிற ஒரு சுன்னி முஸ்லீமுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ரிலீஜியன் அவங்க சொல்கிற ரிலீஜியனை எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது தானே. ஸோ அப்போ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமும் ஒரு நேஷனாக நம்ம ஒத்துக்க முடியாதா? இந்த கொஷின் வருது இல்லையா. ஸோ இது இல்லாமல் ரஷ்யாவில் இருக்கிற கிறிஸ்தவன், ஐரோப்பிய கிறிஸ்தவங்களும் எப்போ பார்த்தாலும் மோதிக்கிறாங்க. அரபு தேசத்தில் எல்லாமே மோஸ்ட்லி இஸ்லாமிக் நேஷன்ஸ். பட் அங்கே ஏகப்பட்ட பகை இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. உலக பிரசித்தி பெற்றது இன்றைக்கு வரலாம் ஒரு அமைதின்றதே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மதத்தை வச்சு ஒரு கண்ட்ரியை வந்து இது கண்ட்ரி, ஒரு மதம் இருந்தால் தான் ஒரு கண்ட்ரின்னு நம்ம ஒத்துக்க முடியாது. அதுதான் நம்மளோட ஸ்டாண்டு, இங்கே ஆர்எஸ்எஸோட ஸ்டாண்டு. ஓகே, அடுத்து இவங்க வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு தேசம்னா ஒரே ஒரு லாங்குவேஜ் இருக்கணுன்றது. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. முதலாவது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கலாம், அந்த கான்செப்ட் படியே எல்லா கண்ட்ரியும் எல்லா தேசமும் அதையே அக்செப்ட் பண்ணி அதையே காமனாக எடுக்கணும்னு என்ன ஒரு அவசியம் இருக்குது? முதலாவது உங்கள் கான்செப்ட் உங்களுக்கு. இப்போ நம்ம தர்மம் சொல்கிறோம், தர்மத்தில் வந்து மெயின் வாழ்க்கை முறைன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் ஏற்காத போது நாங்கள் எதுக்கு அதுக்கு ஏற்றுக்கணும்? நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு கண்ட்ரியில் 1000 மொழி இருக்கலாம், 5000 மொழி இருக்கலாம். இப்போ ஒரு இங்கிலீஷே எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் பேசுகிற இங்கிலீஷ் வேறு, பிரிட்டிஷ் பேசுகிற இங்கிலீஷ் வேறு, ஜப்பானீஸ் பேசுகிற இங்கிலீஷ் வேறு, சைனீஸ் பேசுகிற இங்கிலீஷ் வேறு, இந்தியாவில் பேசுகிற இங்கிலீஷ் வேறு. ஸோ இங்கிலீஷுன்றது ஒரு காமனாக எழுத்து வடிவத்தில் ஓரளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் பட் ஸ்போக்கன் வந்து வேறு மாதிரி ஆகுது. ஸோ அப்போ இங்கிலீஷுன்ற ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா.
அந்தந்த பிராந்தியத்தில் ஒரு ஹிந்தி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, தமிழே எடுத்துங்க. தமிழ்லேயே வந்துட்டு தமிழ்நாட்டில் சென்னை பக்கம் பேசுகிற தமிழ் வேறு மாதிரி இருக்கும், திருநெல்வேலியில் பேசுகிற தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூரில் பேசுகிற தமிழ் வேறு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரியில் பேசுகிற தமிழ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கேரளா பார்டரில் இருக்கிற தமிழ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ தமிழ்ன்றது ஒரு மொழியாக நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. தமிழ்நாடு ஒரு ஒரு மொழி சார்ந்த ஒரு பிராந்தியமாக நம்ம அக்செப்ட் பண்ண முடியாதான்ற ஒரு கொஷின் வருது. இப்போ ரஷ்யாவை துண்டு துண்டாக உடைச்சப்போ நிறைய நாடுகள் உருவாச்சு இல்லைங்களா? அந்த எல்லா நாட்டிலையும் வந்து இப்போ ரஷ்ய மொழி பேசுகிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான மொழியாக இருக்குது. ஈவன் யுக்ரைனும் ரஷ்யாவும் இன்றைக்கி இவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. யுக்ரைனில் ஒரு பகுதியில் வந்து மேஜராக ரஷ்ய மொழி பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு சில ஏரியாவில். அப்போது அவங்க யுக்ரைனில் இருந்தாலும் அவங்க ரஷ்யா பேசுகிறாங்கன்றதுக்காக அது ரஷ்ய நாடு ஆகிடுமா? அப்படி ஆகாது இல்லையா? ஒரு நாட்டோட எல்லைகள், கலாச்சாரம், மொழி, இனம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 30, 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரலாம் ஒரு காமனாக எல்லா இடத்துலையுமே ஒரு பார்டர்ஸ் இதுதான் அப்படின்றது எந்த நாட்டிலையுமே நிரந்தரமாக கிடையாது. அது நம்ம இந்தியாவை மொத்தம் எதுக்கு குறை சொல்கிறீங்க? எல்லா கண்ட்ரியும் அப்படி தான் இருந்தது. எல்லாமே வந்து ஒரு ராஜா வருவார், அவங்க ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்டெண்ட் ஆகும், இன்னொரு ராஜா மறுபடியும் எழுந்துக்குவார், மறுபடியும் உடையும். இந்த மாதிரி உடையிறது சேர்றதுன்னு தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது தான். மனித வரலாற்றை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எந்த கண்ட்ரியும் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு 1000 வருஷமாக இதுதான் பார்டர், இதுதான் கிங்கு, இதுதான் மொழி, இதுதான் இனம், இதுதான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸாக இருந்ததே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ அரேபியன் கண்ட்ரிஸ் பேசுகிறீங்க, அரபு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் குட்டி குட்டி தேசம் கத்தார்னு இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, பெருசாக பக்கத்தில் யுஏஇ இருக்குது, எல்லாமே ஒரே லாங்குவேஜ் தானே. அப்போ குட்டி குட்டி கண்ட்ரி எதுக்கு ஆச்சு? அந்த கொஷினும் வருது இல்லைங்களா? ஸோ லாங்குவேஜ்ன்றது ஒரு பேசிக் அதாவது பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது ஒரு நாடுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு. இது நம்மளோட ஸ்டாண்டர்ட். ஓகே, அடுத்து பெரும்பாலும் இவங்க வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பாரதம் ஃபுல்லாக ஒரே கலாச்சாரம் இல்லைங்களே, அப்போ அதை எப்படி ஒரு தேசமாக கன்சிடர் பண்ண முடியும்? சரிங்க, அப்படி இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டை காமிங்க. இப்போ அமெரிக்கா எடுத்துங்க. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கா இன்றைக்கி இருக்கா? கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்ததா? அங்கே இருக்கிற ஒரிஜினல் கலாச்சாரத்தை அழித்து, அங்கே இருக்கிற ஒரிஜினல் ட்ரைபல்ஸோ இல்லை அங்கே வாழ்ந்த மக்களையோ அழித்து வேற ஒருத்தர் வந்து அங்கே செட்டில் ஆனவங்க தானே. அப்போ அந்த நாட்டுக்கு கலாச்சாரமே இல்லையே, அப்போ அதை நாடுன்னு கன்சிடர் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ பாரத்தில் மட்டும் ஒரே நாகரிகம், சிவிலைசேஷன் இல்லைன்னு சொல்கிறீங்க. உலகத்தில் இன்றைக்கி வரலாம் 2 நாகரிகம் தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிவிலைசேஷனை வந்து கண்டினியூஷனில் இருக்குது. ஒன்று பாரதம், இன்னொன்று சீனா. மற்றவை எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சுது. இப்போ ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எகிப்துன்னு இருந்தது. இன்றைக்கி எகிப்தும் அன்னைக்கு இருந்த எகிப்தும் ஒன்றா? ரோமன் அன்னைக்கு இருந்ததும் இன்றைக்கி இருந்ததும் ஒன்றா? மெசபடோமியா, ஈரான் அன்னைக்கு இருந்ததும் இன்றைக்கி இருந்ததும் ஒன்றா? அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது இல்லையா? அப்போ பாரதம் மட்டும் ஒரு இனம் அல்ல, ஒரு கலாச்சாரம் இல்லை அப்படின்றது இடதுசாரிகளின் வாதம் வந்து ஏற்க முடியுமா? இப்போ ரஷ்யர்கள் வந்து யுக்ரைன்லேயும் இருக்காங்க, ஜெர்மனியர்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அப்போது அங்கே ஆஸ்திரேலியாவும் வந்து ஜெர்மனியர்கள் வந்து ஆஸ்திரியாலையும் வசிக்கிறாங்க. ஆஸ்திரியான்னு ஒரு கண்ட்ரி, அதுலேயும் வசிக்கிறாங்க. அப்போ ஆஸ்திரியாவை வந்து ஜெர்மனில் சேர்த்துடலாமா? திபெத் தனியாக இருந்தது, இப்போ ரீசெண்டாக ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சைனா தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ திபெத் என்ற இனமே இல்லைன்றீங்களா? இல்லை சைனா வந்து ஒரு கண்ட்ரியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ உலகம் முழுசும் தொடர்ந்து சொல்கிறது, மறுபடியும் சொல்கிறது, பல மாற்றங்கள் வேறு டைமில் வேறு காரணங்களுக்காக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தன. மனித வரலாறுன்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு 1000 வருஷமாக இப்படி தான் இருந்தது, 2000 வருஷமாக இப்படி தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு எந்த ஒரு நாட்டையும் காமிக்கவே முடியாதுன்றது தான் இங்கே ஒரு முக்கியமான டிஃபென்ஸ். ஓகே, ஸோ லெஃப்டிஸ்ட் சொல்கிற எல்லா தியரிகளும் வந்து வெறும் குழப்பம் மட்டும்தான். அந்தந்த டைமுக்கு எதையோ ஒன்றத்தை பிடிச்சிட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்களே தவிர எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. எந்த ஒரு நாடும் வந்து இந்த கான்செப்ட் படி எந்த ஒரு நாடும் நாடு கிடையாது. ஆக பாரதம் ஒரு நாடாக இல்லையான்னு கேட்டாங்கன்னா அப்போ எந்த ஒரு நாடுமே கண்ட்ரியே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க?
சரி, பல நாடுகளில் இந்த மாதிரி பிரிவினை பேசுபவர்கள் இருக்காங்க. இன்றைக்கும் அமெரிக்காவிலேயே வந்துட்டு பழைய அமெரிக்கா வந்து எல்லாம் ஒரு 20-25 ஸ்டேட்ஸ் ஒன்றா சேர்த்து ஒரு அமெரிக்கான்னு இருந்தது. அவங்களே இப்போ தனியாக போகணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரி இங்கிலாண்டில் பிரச்சனை இருக்குது. ஜெர்மனில் மறுபடியும் லெஃப்ட் மேற்கு கிழக்குன்னு பிரிக்கிற மாதிரி அவங்களும் அந்த இருக்குது. சவுத் கொரியா, நார்த் கொரியா, இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பிரிவினை பேசுகிறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நவீன உலகத்தில் வந்து ஏற்கனவே எல்லைங்கள்லாம் டிவைட் பண்ணி மேப்ஸ் எல்லாம் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இனி அதை பேசி எந்த பயனும் இல்லை. இதுக்கப்புறமா இன்னொன்று, பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறது வந்து சில வெறி பிடித்த பணத்தாசை கொண்ட வேலையற்றவர்களின் பொழுதுபோக்கே தவிர அதில் எந்த அடிப்படையும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நாகரிகமான உலகத்தில் ஏற்கனவே ஃபுல்லாக எல்லைகள் டிசைட் ஆயிடுச்சு. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் மறுபடியும் அதை சொல்லிகிட்டு இருக்கிறத ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்தந்த எல்லைகள், அந்தந்த நாட்டோட எல்லைகளில் வசிப்பவர்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அவங்கள முன்னேற்றணும், அவங்க வளர்ச்சியை பற்றி யோசிக்கணும். அதுதான் சரியான விஷயமே தவிர மறுபடியும் பழைய கதையெல்லாம் எடுத்து பிராமணன் வந்து என்ன அமுத்திட்டான், வெட்டி இது பண்ணிட்டான், வளர விடல, இல்லை தலித்து ஹிந்து கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவங்கள இந்த மாதிரி பேசுகிறவங்கள ஒதுக்குங்கன்றது ஆர்எஸ்எஸோட ஒரு பாலிசி. ஆர்எஸ்எஸ்னால் ஹிந்து ராஷ்டிரம் என்ற ஒரு அந்த எண்ணம் ஒரு தேசமாயிட்டாக்கா இது அதிகமாயிரும், மற்றவங்க இங்கே வசிக்க முடியாது, மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும், இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ஹிந்துன்றது ஆர்எஸ்எஸை பொறுத்தவரையில் என்னென்னாக்கா, இந்தியாவில் வசித்து இந்த மண்ணை நேசிக்கிறவன், இந்த மண்ணுக்காக போராடுறவன், இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக போராடுறவன் எல்லாருமே ஹிந்து தான். அவங்க எந்த கேஸ்டாக இருக்கலாம், எந்த தரமாக இருக்கலாம், எந்த ரிலீஜியனாக இருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அவங்க எல்லாருமே ஹிந்து தான். ஹிந்து தேசம்ன்றது அதுதான். ஆக்சுவலாக ஹிந்து தேசம்ன்றது இல்லை, சனாதன தேசம், ராமராஜ்யம், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இப்போ ராமராஜ்யம் சொன்னேன்னாக்கா ராமர் ஆட்சியில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்தியாவை மறுபடியும் கொண்டு போகணுன்றது தான் ராமராஜ்யம்னு சொல்கிறோமே தவிர, மறுபடியும் ராமர் பேரில் மற்றவங்கள இருக்க விடாமல் துரத்தி விடணும், அது கிடையாது கான்செப்ட். இதை வந்து யாரும் சரியாக புரிஞ்சிக்கவும் இல்லை, குழப்பிட்டு இருக்காங்க, மற்றவங்களையும் குழம்பியிருக்காங்க, மற்றவங்களையும் குழப்பிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியல. இப்போ நம்ம ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணுன்னாக்கா எது நல்ல அப்பா கொஷின் வருது இல்லைங்களா? அப்போ நம்ம மற்றவங்கள எக்ஸாம்பிள்ஸ் எடுப்போம். இது பாரு, அவங்க அப்பா அப்படி இருந்தார், இவங்க அப்பா அப்படி இருந்தார், அந்த மாதிரி ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும். அது மாதிரி தான் ராமராஜ்யம், ஹிந்து தேசம்ன்றதெல்லாம் ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை எடுத்து இன்றைக்கி லெவலில் எப்படி செய்யணுன்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, ஹிந்து ராஷ்டிரம்ன்றது பழையபடி இவங்க சொல்கிற மாதிரி பிரித்து தனியாக ஒதுக்கி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரெண்டாவது வந்து அடிக்கடி சொல்கிறது பிராமணர்கள் அதிகமாக அதிகாரம் பெற்று தலித் சிறுபான்மை இவங்கெல்லாம் ஒதுக்கிடுவாங்கன்னு. பிராமணர்கள்ன்றது ஒரு சமூகத்தின் அங்கமே தவிர அவங்க எப்போவுமே அதிகாரத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கோ அதுபடி அவங்களுக்கான வாழ்க்கையை தேடுறாங்களே தவிர அதில் அவங்க வெற்றி பெறதுக்கு முயல்கிறாங்க. அது நம்மளை விட அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுன்றது அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். வரலாற்று உண்மைன்னு பார்த்தீங்கன்னா மனித வரலாறு எப்போவுமே ஏற்றத்தாழ்வுகளை எப்போவுமே பார்த்துருக்குது, எப்போவுமே சந்திச்சிருக்கு. இன்றைக்கி இல்லை, இன்னும் அடுத்த 5-10,000 வருஷம் ஆனதுக்கப்புறமும் இந்த டிஃப்ரென்ஸ் இருந்துன்னு தான் இருக்கும். ஏழை பணக்காரன், வெள்ளையாக இருக்கிறவன் கருப்பாக இருக்கிறவன், சிவப்பாக இருக்கிறவன் கருப்பாக இருக்கிறவன், நான் கொஞ்சம் படித்தவன் படிக்காதவன், ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துன்னு தான் இருக்கும். டிஸ்கிரிமினேஷன்றதை வந்து தடுக்கவே முடியாது. மனிதனோட மனம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னும் போது அது கிடைக்கலன்றதுக்கு தன்னுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி யோசிக்காமல் மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு தான் அந்த மனம் யோசிக்கும். ஸோ இந்த வேற்றுமைகள்லாம் வந்து வரலாற்றில் இருந்தது, இனியும் இருக்கும், வருங்காலத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு நம்ம செட் பண்ணிடுறோம், தேசம்னு பண்ணிட்டாக்கா ஒரு சீரான வளர்ச்சி இருக்காது, ஒரு சில பகுதிகளெலாம் டெவலப் ஆகாது, ஒரு சில பகுதிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணுவாங்க.
இதெல்லாம் வந்து ஒரு புரிதல் இல்லாத தன்மை. அதாவது ஒரு பகுதி வந்து இப்போ ஒரு அதிகமான இப்போ மத்திய பிரதேஷ் எடுத்துங்களேன். மத்திய பிரதேஷ் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுற பூமி. இப்போ அங்கே என்ன பண்ண சொல்கிறீங்க? அங்கே போய் ஃபேக்ட்ரியை போட்டு அந்த விவசாயத்தெல்லாம் அழிக்கலாமா? இல்லையே. விவசாயம்ன்றது அது தனியாக இருக்கட்டும். இப்போ குஜராத்தில் வந்தீங்கன்னா அதிகமாக ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அதாவது தொழில் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். யார் வேணாலும் அங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு வழி கிடைக்கல. தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா இதெல்லாம் வந்து நல்ல இது இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸில் வந்து ஏற்கனவே விவசாயத்தை விட இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் அங்கே அதுக்கான ஸ்கில்ஸு எக்கோசிஸ்டம் எல்லாமே இருக்கிறதுனாலையும் அது டெவலப் ஆகுதே தவிர ஒரு அந்த பகுதியோட தேவை என்ன, அந்த பகுதியில் இருக்கிற இயற்கை வளங்கள் என்ன, அங்கே இருக்கிற மக்களோட மைண்ட் என்ன, அதே மாதிரி அங்கே இருக்கிற சின்ன சின்ன இப்போது ஒரு கவுன்சிலர் லெவல்லையோ ஒரு ஸ்டேட் ரூலர்ஸோ அவங்க எந்த அளவுக்கு குவாலிஃபைடு, இது எல்லாமே வந்து 1008 ரீசன் இருக்குது. ஒரு பகுதி வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு 1008 ரீசன் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ரீசனை சொல்லி இதனால தான் ஒன்றா இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறது வந்து பிரிவினைவாதமே தவிர அது ஒரு சரியான பாயிண்ட்டே கிடையாது. இதுதான் கான்செப்ட். அடுத்து அடிக்கடி சொல்கிறது என்னென்னாக்கா செக்குலரிசம் காணாமல் போயிடும். முதல்ல செக்குலரிசம்ன்றது என்னங்க? செக்குலரிசம்ன்றது வந்து வேறு வேறு எண்ணம் உள்ள மக்களோ இல்லை பழக்கம் உள்ள மக்களோ நாகரிகம் உள்ள மக்களோ கலாச்சாரம் உள்ள மக்களோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழறது தான் செக்குலரிசம். சிம்பிள். ஸோ இந்தியாவில் ஏற்கனவே அது நடந்துட்டு தானே இருக்குது. பழங்காலத்துலேருந்து இப்போ நம்மளே சொல்கிற வைஷ்ணவ தர்மம், சிவ தர்மம், ஹிந்து தர்மத்துலேயும் வேறு வேறு பிரிவுகள் இருந்து வேறு வேறு வழி அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் வேறு வேறு மாதிரி இருந்து ஜெயின தர்மம், புத்த தர்மம்னு எல்லாமே இருந்தாலும் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்காக போர் நடந்ததுன்னு? இல்லையே. ஒரு ராஜா ஒரு தர்மத்தை அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் எடுத்துக்கிட்டான்னாக்கா அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிறவங்களில் ஒரு சிலர் வந்து ராஜாவை என்ன சொல்லுவாங்க, அது சம்சாகிரி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவரை குஷி பண்ணுறதுக்காக அவங்களும் அந்த தர்மத்துக்கு மாறிடுவாங்க. பட் யாராவது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ராஜா வந்து புத்தன் ஆகிட்டானன்றதுக்காக அவங்க மாறல. ஒரு சிலர் தான் மாறி இருப்பாங்க. இல்லை ஒரு ஜெயின் ராஜா வந்துட்டான்றதுக்காக எல்லாருமே ஜெயினர் ஆகிடல. இல்லை ஒரு ஹிந்து ராஜா வந்துன்றாங்க, அந்த பக்கம் ஜெயின் இருக்கிறவங்க அவங்க பாட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அங்கங்கே சின்ன சின்ன பேதங்கள் இருந்தது, புரிதலின்மை இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை சின்ன சின்ன லெவலில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் மனுஷங்களோட பிரச்சனையை தவிர தர்மத்தோட பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததை தவிர இந்த செக்குலரிசம்ன்றது ஒரு போலித்தனம். இவங்க ஐரோப்பியன் கான்செப்டில் வர்ற செக்குலரிசம் வந்து அது நம்ம கண்ட்ரிக்கு ஒத்து வராது. நம்ம கண்ட்ரி ஏற்கனவே செக்குலராக தான் இருக்குது, அந்த மாதிரி இருந்த நாடு தான். அதனால் நமக்கு செக்குலரிசம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே வந்து யாருக்கும் கிடையாது. இன்னொரு கொஷின் என்னன்னாக்கா, இப்போ இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வந்து ஹிந்து நாடுன்னு சொன்னால் ஏற்க மாட்டாங்க. இங்கே ஹிந்து நாடுன்றது கான்செப்டே கிடையாது. ஹிந்து வே ஆஃப் லைஃப் அதுதான் கான்செப்ட். அது புரியாத வரலாம். ஈவன் ரீசெண்டாக ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கூட சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன், அவரே சொல்லியிருந்தார் ஹிந்துன்றது ஒரு வாழ்வியல் முறை, அதை வந்து நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதை புரிஞ்சிக்க முடியாத அல்லது அது புரிஞ்சாலும் அதை வச்சு பிரச்சனை பண்ணோன்றவங்க மட்டும்தான் இப்படி குழப்பிட்டு இருக்காங்களே தவிர இஸ்லாமியர்கள் வந்து இங்கே இருக்கிறதுனாலையோ கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை இந்த கண்ட்ரி என்னோட மண்ணுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ இங்கே இருந்துக்கிட்டு நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இல்லை அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்றது தான் பிரச்சனையே. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க என்ன சாமி கும்பிட்றாங்க, என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் யாரும் கேட்க போகிறதில்ல. ஒரு சென்ட்ரலில் ஒரு ரோடில் காமனாக வந்து நம்ம ஒரு ஸ்கூல்லையோ ரோட்லேயோ அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாக்கா எந்த பிரச்சனையுமே இல்லையே. நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பக்கம் வரக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. அதை தடுத்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாலிட்டிக்ஸ், ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். அந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸை மொத்தமாக முடிச்சிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் போயிடும். அடுத்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கிறது, இந்த அகண்ட பாரதம்னா மற்ற நாடுகளை அழிச்சு இந்தியாவை கூட சேர்த்துவாங்களா? இல்லவே இல்லை.
குப்தர்கள் காலத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், நம்ம குப்தர்கள் வந்து இந்தியாவில் இருந்தாலும் அவங்களோட ரூலிங் வந்து அப் டு ஆப்கானிஸ்தான், அந்த பக்கம் ஈரான் வரல மாதிரிலாம் இருந்தது, தஜிகிஸ்தான் அங்கெல்லாம். பட் அவங்க வந்து டைரெக்டாக ரூல் பண்ணலையே, அவங்களோட ஒரு பிரதிநிதி மாதிரி வேறு ஒருத்தர் இருந்தாங்க. இந்த பக்கம் சோழா கிங்டம் இருந்தது. சோழா கிங்டம் வந்து தாய்லாந்து, இந்தோனேஷியா இதெல்லாம் ஆண்டாங்க. பட் டைரக்டர் சோழா கிங் வந்து ஆளல. அங்கே இருக்கிற மக்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே தான் நம்ம இப்போவும் பண்ண போகிறோம். இன்றைக்கி லெவலில் நம்ம இந்திய துணை கண்டம் சொல்லுவோம். அந்த துணை கண்டத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் இப்போது ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா அவங்களோட மோசமான ஒரு டைமில் அவங்களுக்கு கரெக்டான ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே கொடுத்து மறுபடியும் அந்த ஸ்டேட்டை, அந்த கண்ட்ரியை ஒரு மறுபடியும் லைனுக்கு கொண்டு வர்றது. இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து நம்மளோட இணைந்து வாழறது தான் நம்ம அகண்ட பாரதம் சொல்கிறோமே தவிர அந்த கண்ட்ரியை நம்ம கீழே கொண்டு வர்றதெல்லாம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதை புரிஞ்சிக்காதவங்க தான் வந்து அகண்ட பாரதம்லாம் கிண்டல் பண்ணுறதோ இல்லை அதை பற்றி தப்பாக பேசுகிறதோ இதெல்லாம் வந்து புரியாதவங்க செய்கிற விஷயம். ஸோ இதுதான் நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக இதுவரைலாம் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னாக்கா, முதலாவது ஃபஸ்ட் தேசமே என்னோட உயிர் முயற்சி, ஃபஸ்ட்டு நேஷன் ஃபஸ்ட்டுன்ற ஒரு கான்செப்ட். அடுத்தது நம்ம நாட்டில் இருக்கிற வசிக்கிற எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து சரியான வழியில் பாடுபட்டால் இந்த நாடும் வளரும், நம்ம நாட்டு மக்களோட வாழ்க்கை தரமும் உயரும்ன்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். உலகத்தில் எல்லா நாடுகளும் வந்து நம்முடைய வாழ்வியல் முறை, நம்மளோட வாழ்வியல் முறையை பார்த்து விருப்பப்பட்டு நம்ம நாடி வர்ற மாதிரி நம்ம கண்ட்ரியை செட்டப் பண்ணோன்றது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறமா கட்டுப்பாடான தனி மனித ஒழுக்கம், இந்த நாடு முன்னேறவும், ஒரு குடும்பம் முன்னேறவும், ஒரு தனி மனிதன் முன்னேறவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தனி மனித ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஹிந்துன்றதே ஏற்க முடியலைன்னா பிரச்சனை இல்லை, சரி நீங்கள் இந்தியன் சொல்லுங்கள், பாரதியன் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பொதுவான ஒரு காமன் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு ஒன்றா சேர்ந்து இந்த நாட்டுக்காக உழைக்கிறதும் தனி மனித வளர்ச்சிக்கும் உதவ ஆரம்பித்தா நல்ல எதிர்காலம் இருக்குன்றது தான் ஆர்எஸ்எஸோட மெயின் கான்செப்ட். ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதில் எதுவும் தப்பு இருந்தால் இதை கேட்குற ஆர்எஸ்எஸ் ஆளுங்க, ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய தப்பை திருத்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி வேற்று கருத்து இருக்கிறவர்களும் இதை ஒரு ஜென்ரலாக நியூட்ரலாக இருந்து யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுத்துங்க. இது வந்து நம்ம ஹார்ட்கோர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு அரசியல்வாதிக்கோ இல்லை மற்றவங்களுக்காகவோ, இந்த பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி குழப்பம் பண்ணுறவங்களுக்காகவோ நாங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணல. சாதாரண காமன் மேன், என்னை போல் ஒரு காமன் மேன், நானும் ஆர்எஸ்எஸ்னால் என்னன்றது தேடி அதோட ஓரளவுக்கு நிறைய படித்து நிறைய பேரோட பேச்சுகளை கேட்டு எனக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்தது. அதே மாதிரி காமன் மேனுக்கு வந்துட்டு அந்த சான்ஸ் கிடைக்கணுன்றது தான் என்னோடய இந்த ப்ரெசன்டேஷனோட முக்கியமான நோக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட்டில் கண்டிப்பாக பாரத் மாதா கி ஜெய், இல்லை வந்தே மாதரம், இல்லை ஜெய் ஸ்ரீராம், இல்லை உங்களோடது எந்த இது இருந்தாலும் அதை கமெண்ட்டாக சொல்லுங்கள். முஸ்லீம்ஸில் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி, கிறிஸ்டியன்ஸில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தப்பான அபிப்பிராயம் ஏதாவது உங்கள் மனசில் இருந்தாக்கா அதை வந்து ஒரு டீசெண்டான வழியில் கொஷின் பண்ணுறதும் ரொம்ப வரவேற்கிறோம். சும்மா தேவையில்லாமல் தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் ஒரு புரிஞ்சிக்கிறதுக்காக, அந்த ஐடியாலஜியில் இந்த இது எப்படின்றது புரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் கொஷின் பண்ணாலும் அதுக்கான பதிலை நான் தேடி கண்டுபிடிச்சி இல்லை சரியான ஆட்கள்லேருந்து கேட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். வழக்கம் போல் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இந்த கற்பிப்போம் டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி இப்போ வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஐ மீன் நீங்கள் அந்த அரட்டையில் வந்து இப்போது கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டோம் நாங்கள் வித்தின் 10 டேஸில். ஸோ நீங்கள் அந்த குரூப்ஸ்லேயோ இல்லை சேனல்ஸில் போய்ட்டு நீங்கள் டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டின்னு தேடினீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் கிட்டத்தட்ட ஒரு
நல்ல ஒரு ஃபாலோவர்ஸும் வந்துட்டுருக்காங்க. ரெண்டாவது நிறைய பேர் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டியில் ஃபேஸ்புக் மூலயமாவோ அல்லது அரட்டை ஆப் மூலமாகவோ நீங்கள் உங்களோட கொள்கைகளை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களோட தாட்ஸை நீங்கள் ஏதாவது புதுசாக சொல்ல விரும்புகிறீங்க, இந்த ஆர்எஸ்எஸ் பற்றி இல்லை, வேறு எதனா விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நன்றி. உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை போட்டு காமிங்க. குறிப்பாக இளைஞர்களுக்கு காமிங்க. ஏன்னா தவறாக போயிட்டுருக்கிற இளைஞர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் முக்கியமான விஷயம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த். பை பாய். नमस्ते सदा वत्सले मातृभूमे, नमस्ते सदा वत्सले मातृभूमे, त्वया हिन्दुभूमे सुखं वर्धितोऽहं, त्वया हिन्दुभूमे सुखं वर्धितोऽहं, महामङ्गले पुण्यभूमे त्वदर्थे, महामङ्गले पुण्यभूमे त्वदर्थे, पतत्वेशिकायो नमस्ते नमस्ते, पतत्वेशिकायो नमस्ते नमस्ते, प्रभो शक्तिमन् हिन्दुराष्ट्राङ्गभूता, प्रभो शक्तिमन् हिन्दुराष्ट्राङ्गभूता, इमे सादरं त्वां नमामो वयम्, इमे सादरं त्वां नमामो वयम्, त्वदीयाय कार्याय बद्धा कटीयं, त्वदीयाय कार्याय बद्धा कटीयं, शुभामाशिषं देहि तत्पूर्तये, शुभामाशिषं देहि तत्पूर्तये, अजज्जां च विश्वस्य देहि शक्तिम्, अजज्जां च विश्वस्य देहि शक्तिम्, सुशीलं जगद्धेन नम्रं भवेत, सुशीलं जगद्धेन नम्रं भवेत, श्रुतं चैव यत्कण्टकाकीर्णमार्गं, श्रुतं चैव यत्कण्टकाकीर्णमार्गं, स्वयं स्वीकृतं न सुगं कारयेत्, स्वयं स्वीकृतं न सुगं कारयेत्, समुत्कर्षिणि श्रेयसस्येकमुग्रं, समुत्कर्षिणि श्रेयसस्येकमुग्रं, परं साधनं नाम वीराव्रतं, परं साधनं नाम वीराव्रतं, तदन्ता स्फुरत् वक्ष्याधेयनिष्ठा, तदन्ता स्फुरत् वक्ष्याधेयनिष्ठा, विदन्त प्रजागर्तु तीव्रानिशं, विदन्त प्रजागर्तु तीव्रानिशं, विजेत्री च न संहताकार शक्ति, विजेत्री च न संहताकार शक्ति, विधायाश धर्मस्य संरक्षणं, विधायाश धर्मस्य संरक्षणं, परं वैभवं नेतुमेतत् स्वराष्ट्रं, परं वैभवं नेतुमेतत् स्वराष्ट्रं, समर्था भवत्वा शिशाते मृषं, समर्था